வாஞ்சா கல்பத்தர்பச்ய கிருபா சிந்துப்பிய வச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். காத்யாயினி மகாமாயே மகா யோகினி அதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிந்தே குருதே நமக. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சாக்ஷூருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 7வது ஸ்லோகம் 28வது ஸ்லோகத்துக்கு பார்த்துருக்கோம். புண்ணிய கர்மங்களை செய்கின்ற எந்த ஜனங்களுடைய பாவம் தீர்ந்து போகின்றதோ அவர்கள் சுகம் துக்கம் போன்ற இரட்டைகளின் மோகத்தில் இருந்து விடுபட்டு உறுதியான விரதம் கொண்டு என்னையே உபாசிக்கின்றார்கள். எவர்களுடைய பாவம் புண்ணியம் ரெண்டும் தான். செயல்களால் ஏற்படக்கூடிய எல்லா விளைவுகளும் அவனுக்கு இல்லாம போயிடணும். அப்படி இல்லாம போக செய்கிற மாதிரி அவனுக்கு அவனுடைய வாழ்க்கை முறை இருந்ததுன்னா அவனால என்ன தொடர்ந்து உபாசிக்க முடியுங்கிறாரு கிருஷ்ணர். யாரு முப்பிறவியிலும் இப்பிறவியிலும் பாவ புண்ணிய ரெண்டு செயல்களோட விளைவுகளையும் நல்ல செயல்களில் ஈடுபட்டு முற்றிலும் நீக்கப்பட்டால் அவன் என்னுடைய பக்தி தொண்டுல உறுதியா ஈடுபடுவாங்கிறார். புரியுதா? புண்ணிய கர்மங்களை செய்கின்ற எந்த ஜனங்களுடைய பாவம் தீர்ந்து போகின்றதோ, புண்ணிய கர்மங்களை செய்து புண்ணியத்தை அனுபவிக்கிறவனுக்கும் பாவ செயல்களை செய்து பாவத்தை அனுபவிக்கிறவனுக்கும் இது பொருந்தாது. யாரு பக்தி செயல் நல்ல செயல்னா பக்தி செயல். ஏன் நல்ல செயல் பக்தி செயல் அப்படின்னா புண்ணிய செயல் நல்ல செயல் இல்லையா? புண்ணிய செயல் நல்ல செயல் தான், ஆனா அது உன்னைய விடுவிக்கிறதுக்கு பயன்படலை, உன்னை அனுபவிக்க வைக்கிறதுக்கு தான் அது பயன்படுது. சொர்க்கலோகங்களுக்கு நீ உயரலாம் புண்ணியத்தினால. இல்லை அந்த புண்ணிய செயல்களை செய்யறதுக்காக இங்க நீ என்ன பண்ணுவீங்க? மற்ற உயிர்களுக்கு உணவோ உடையோ உறைவிடமோ ஏதோ ஒரு அடைக்கலம் கொடுப்போம். அந்த அடைக்கலம் கொடுக்கறதுக்கு பிரதிபலனை எதிர்பார்க்கிறோம். அந்த ஜீவனுக்கு இயற்கையாவே கிடைக்கிறத நாம அபகரிச்சு வச்சுக்கிட்டு அவனுக்கு வேண்டியதை நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்துல கொடுக்கிறோம். அது கொடுக்காம இருக்கவும் அவனால முடியும். ஆனா அவனுக்கு உரியதை உனக்கு உரியதை நான் எடுத்து வச்சுக்கிட்டு உனக்கு கொடுக்காம இருக்க என்னால முடியும். ஆனா நான் கொடுக்கிறேன் உனக்கு, உன்னுதான் எடுத்து வச்சுக்கிட்டு, ஆனா நான் உனக்கு கொடுக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கிறேன். அப்போ நான் ஏன் எடுத்து வச்சுக்கிட்டு உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும்? எல்லாத்தையும் நீயே வச்சுக்க வேண்டியது தானே. உனக்கே அது கிடைக்கிறத நான் ஏன் எடுத்து வைக்கணும்? அது உன்னுடையதுன்னு எனக்கு தெரியாது. அது உன்னுடையதுன்னு எனக்கு தெரியாது, நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல. எனக்கு பட்டதெல்லாம் என்னுடைய உழைப்பு, என்னுடைய ஆசை, என்னுடைய உரிமை அப்படின்னு இந்த ஜட உலகத்துல அதிகமா பாடுபடுறேன், அதிகமா கவனத்தை செலுத்துறேன், எல்லாத்தையும் அள்ளி கட்டிக்கிறேன். நீ கவனமா குறைவா இருந்து நீ உன்னோட அல்ப திருப்தியில உன்னுடைய புலன் திருப்தியில நீ வாட்டுக்கு சும்மா இருந்துட்டேன்னா அதுக்கு நான் பலியாக முடியாது. அதனால நீ இன்னைக்கு பிச்சைக்காரன் நிலைமையில இருக்க, உன்னுடைய கவனக்குறைவுனால. என்னுடைய கவன நிறைவுனால உன்னுது என்னெல்லாம் நான் நினைக்கல, நான் பாடுபட்டே நான் அனுபவிச்சிருக்கேன், வச்சிருக்கிறேன். இப்போ உனக்கு நான் தாரேன். உண்மையில அது எனக்கு சொந்தம் இல்லை, உனக்கும் சொந்தம் இல்லை.
உன்னுடைய கவனக்குறைவினால உனக்கு இயற்கையால் உன்னுடைய குணத்தால உன் கர்மாவனால உனக்கு கிடைக்க வேண்டியதை நீ விட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிற. அதனால தரித்திர நிலைக்கு வந்துட்ட. கவனமின்மை, அறிவின்மை, இயலாமை, முயலாமை, உதாசீனம் படுத்துறதுல வெறும் அல்ப திருப்தி, அல்பமான திருப்தி இல்ல, சாதாரண ஒரு பீடியும் ஒரு டீயும் கிடைச்சா போதும் இருக்கிறவனுக்கு அவன் இன்னைக்கு கடுமையா அந்த உழைச்சி என்ன நீ உனக்கு 500 ரூபா 1000 ரூபா சம்பளம் கிடைக்கும்ல அப்படின்னு சொன்னா, விடியா நீ வேற ஏதோ 2 ரூபா கொடு, ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடு, அதை வச்சு நான் ஒரு என்னத்தையோ உன்னை சாப்பிட்டுட்டு ஒரு டீ அடிச்சம்மா ஒரு புகை விட்டம்மா நிம்மதியா படுத்துட்டு ஒரு ஏன் மம்படியை பிடிச்சிக்கிட்டு நீ சொல்ற வேலையெல்லாம் சுமக்கிறது அப்படின்னு சொல்றவன என்ன செய்வ நீ? அவன் அவ்வளவுதான். அவனுக்கு நீ கொடுக்கறதுனால உனக்கு புண்ணியம் சேருது. ஏன் கொடுக்காம இருக்க உன்னால முடியும்? அது உனக்கு சொந்தமாங்கிறது இல்லை, அவனுக்கு சொந்தமானதுன்னு இல்லை. உன்னோட கர்மாப்படி, உன்னுடைய குணத்துப்படி, உன்னுடைய இயக்கத்தின் வாழ்க்கை முறையின்படி, உன்னுடைய ஆசை பாசங்களின்படி, உன்னுடைய உழைப்புனால நீ மொத்தத்தையும் அபகரிச்சுக்கிட்ட. என்ன அவனுடைய முட்டாள்தனத்தினாலையும் சோம்பேறித்தனத்தினாலும் அல்ப திருப்தியினாலையும் அவன் தரித்திர நிலைமையில இருக்கான். அவனுக்கு நீ கொடுக்காம இருக்க முடியும், ஆனா நீ கொடுக்குற. அந்த கொடுக்காம இருக்கிற அந்த எண்ணத்தை மாத்தி அவனுக்கு கொடுத்தா நமக்கு நல்லது அப்படின்னு கொடுக்கிற பாரு, அதனால உனக்கு புண்ணியம் வருது. புரியுதா? உன்னுடைய பொருளை அவனுக்கு கொடுக்கறதுனால புண்ணியம் அல்ல. பேசுறது புரியுதா? கொடுக்கறத தானம் கொடுக்கறதுனால புண்ணியம் வரல. நீ கொடுக்காம இருக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீ உன்ன மாதிரி நிறைய பேர் கொடுக்க மாட்டேங்கல்ல. யாருக்காவது சாப்பாடு போடணும், வேணுங்கிறத கொடுப்போம், படிக்கட்டும் அப்படின்னு கொடுக்குற குணம் யாருக்கு இருக்கு? இவங்களுக்கு மத்தியில கொடுக்குற குணம் உனக்கு இருக்குல்ல. அப்போ எதிர்பார்ப்பு இல்லாம, அதாவது என்னதான் நான் கொடுக்குறேன்னு தற்பெருமை இல்லாம, நாம நம்மகிட்ட இருக்கு அவன்கிட்ட இல்லை, பாவம் வந்து சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு கொடுக்குற. அதுக்கு விமர்சனம் பண்ணலாம். நீ இலவசமா கொடுத்து அவங்களுக்கெல்லாம் சோம்பேறி ஆக்குற, அவங்கள சோம்பல் உழைக்க முடியாதபடி சோம்பேறி ஆக்குற அப்படின்னா, இவன் கொடுக்கலனால அவன் உழைக்க மாட்டான், சும்மா தான் இருப்பான், பட்டினியில துன்பப்படுவான், அவன் உழைக்கலாம் மாட்டான். இவன் கொடுத்ததுனால அவன் வேலையை விட்டு போட்டு சும்மா இருக்கல, கடுமையா தான் உழைக்கிறான். எப்படி உழைக்கிறான்? வரிசையில் நின்று சும்மாவா வாங்க முடியும்? இவனை மாதிரியே இருக்கிறவனோட போட்டி போட்டு தானே வாங்கணும். அவன் அதுக்கு 4 தெருவு போகணும், இல்லாட்டி ஒரு இடத்துல இருந்தாலும் பிரயத்தனப்பட்டு தானே வாங்கணும். சும்மா கிடைச்சிருமா? கொண்டு வர்றவன் 50 பேருக்கு கொண்டு வந்திருக்கான், அங்க இருக்கிறது 20 பேர் தான். அந்த 20 பேருமே 50 பேருக்கு இருக்கு, நீங்க வேணுங்கிறது உங்களுக்கு குறைவு இல்லாம கொடுப்பேன், நானு பொறுமையா இருந்து வாங்குன்னு கேட்டா ஒரு வயலும் கேட்க மாட்டான். ஏன்னா அவனுடைய குணம் அது. பற்றாக்குறையிலையும் அல்பத்திலையும் திருப்தி பெறவே, பற்றாக்குறையில போராடுறவே, அல்பத்துல திருப்தி பெறவே. அவனுடைய குணமும் அறிவின்மையும் அப்படி இருக்குது. அபகரிக்கிறவனுக்கு எவ்வளவு முட்டாள்தனம் இருக்குதோ அதுல பாதிதான் இந்த தரித்திரம் பிடிச்சவனுக்கு இருக்குது முட்டாள்தனம். அபகரிச்சு அரசியல்வாதியாகவும் அதிகாரியாகவும் வியாபாரியாகவும் இருக்கிறானே, அவனுக்கு இருக்கிற பூரணமான முட்டாள்தனத்துல இந்த வாங்கிட்டீங்கிற இந்த தரித்திரம் பிடிச்சவனுக்கு பாதி முட்டாள்தனம் தான் இருக்கு. எதை வச்சு அப்படி சொல்றேன்னா, நல்லா யோசிச்சு பாரு. அவன் இந்த மாதிரி எதுக்குமே மெனக்கடல இல்ல. விடியா வந்தா ஒரு வாய் சாப்பாடு கிடைச்சதா நிம்மதியா இருந்துட்டு போறதை விட்டு போட்டு எதுக்கு மல்லுகட்டிக்கிட்டு அப்படின்னு பாதி அவனுக்கு தெரியாமலே பற்றற்ற தன்மையில இருக்கானா, சோம்பேறித்தனத்தினாலன்னு நம்ம சொல்லலாம். ஆனா அவனுக்கு பிடிவாதமோ பற்றோ எதுவுமே கிடையாது. எனக்கு ஒரு பொட்டலம் கொடு, என் பொண்டாட்டிக்கு ஒரு பொட்டலம் கொடு, என் பிள்ளைக்கு ஒரு பொட்டலம் கொடு, அவன் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தவொடனே இப்போ சாப்பிடுவியான் அப்படின்னு முன்னக்கூடியே கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுக்கிறியான். அவங்கிட்ட கொடுத்து தான் இந்த செல்வம் தான் நீ எல்லாருக்கும் கொடுக்க சொல்றியா. இவன் முதல்ல தனக்கு மூட்டை கட்டிக்குவான், உழைக்கினான்ல. இந்த தரித்திரம் பிடிச்சவனுக்கு இவன் முழுசையும் ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணல இல்ல. புரியுதா? அவனை விட அந்த வாங்கி திங்கிறவனும் அப்படித்தானே இருக்கான். அவனுக்கும் பந்த பாசம் பொறுப்பு
பூமிக்கு உழைக்கணும், பாடுபடணும்னு எதுவுமே கிடையாது. சமூக நன்மைக்கோ குடும்ப நன்மைக்கோ தன் உடல் நன்மைக்கோ எதுக்காவது பாடுபடுறானா? எதுக்கும் மெனக்கிட மாட்டான். அவனை நீ பூமிக்கு பாரம்னு எப்படி சொல்லுவ? பூமிக்கு யாருமே பாரம் இல்லை. எவன் ஒருத்தன் தன்னலம் பார்க்காமல் அடுத்தவனுடைய நலத்தையும் பார்க்காம இறைவனையும் நினைக்காம எவன் வாழ்றானோ அவன் மட்டும்தான் பூமிக்கு பாரம். இவன் மயூரநாதர் கோயிலையோ மீனாட்சியம்மன் கோயிலையோ ஆண்டாள் கோயிலையோ ஏதாவது திருவண்ணாமலை கோயிலையோ ஏதோ ஒரு கோயில் வாசல்ல தான் வந்து நிற்கிறியான். எந்த பிச்சைக்காரனாவது ஆன்மீக வேஷம் போடாத பிச்சைக்காரனை நீங்க பார்த்துருக்கீங்களா? விபூதி பூச்சி இருப்பான், உடை உடுத்தி இருப்பான், தாடி வளர்த்திருப்பான். அவன் ஒழுக்கக்கேடாக தான் இருப்பான். புகை விடுவான், ஆல்கஹால் குடிப்பான், கிடைச்ச ஒரு வேளை சாப்பாட்டில் எங்கிட்டாவது ஓரத்தில் படுத்து இருந்திப்பான். தப்பும் பண்ணுவான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த தப்பு வந்து அவனை மாதிரியே தப்புக்கு உடந்தையா இருக்கிறவனோட சேர்ந்து பண்ணிக்குவான். யாரையாவது கெடுக்கிற வேலையை செய்ய மாட்டான். அந்த மாதிரி இருக்கிறவன் பூமிக்கு பாரம்னு மற்றவங்க, அதாவது உழைச்சி பிழைச்சி அடுத்தவனை ஊரடிச்சு உலையில போடுறவன் சொல்லுவான் இவனை பூமிக்கு பாரம்னு. எவனுமே பூமிக்கு பாரம் கிடையாது. பூமிக்கு யார் பாரம்? தன்னலமோ பிறர் நலமோ ஜீவர்களுடைய நலமோ இறைவனை பற்றிய சிந்தனையும் இல்லாதவன் தான் பூமிக்கு பாரம். புரியுதா? அவனைத்தான் அந்த பூமாதேவியால தாங்க முடியாது. அதனால பாவம் புண்ணியம் அப்படிங்கிற ரெண்டு செயலாலையுமே ஏற்படக்கூடிய விளைவுகள் இந்த நல்ல செயலான பக்தி செயல்னால. பக்திங்கிறது சாதாரண பக்தி, சிறந்த பக்தி, உன்னத பக்தின்னு எல்லாம் வித்தியாசம் கிடையாது. இறைவனை நம்ப தெரிஞ்சா அது பக்தி. இறைவனை நம்புறதுக்கு இடைஞ்சல் ஏதாவது வந்துச்சுன்னா அதை விட்டுறது பக்தி. புரியுதா? இறைவனை தவிர மற்ற எந்த செயலுமே என்னைய காப்பாற்றவும் செய்யாது, கொல்லவும் செய்யாது அப்படிங்கிறத எவன் தெரிஞ்சுக்கிறானோ அந்த குணம் பக்தி. அப்போ பக்தின்னு அந்த விஷயத்தை, பக்தி தேவியை ஒருத்த ஆராதிக்க, நம்ப, தெரிஞ்சுக்க, புரிஞ்சுக்க அறிவு வந்துருச்சுன்னாலே அவன் பக்தன் தான். அவன் சிறந்த பக்தனா உன்னத பக்தனாங்கிறது, அறிவாளி பக்தனா அப்படிங்கிறதுல செல்வந்தான் செல்வத்தால உபாசிக்கிறானாங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. புரியுதா? பக்திங்கிறது இறைவன், இறைவனால் நாம பராமரிக்கப்படுறோம், இறைவனால தான் நம்ம வழி நடத்தப்படுறோம். இறைவனை பற்றிய சிந்தனைகளுக்கு செயல்களுக்கு என்னுடைய செயல்கள் எப்போ இடைஞ்சலா இருக்குதோ அதெல்லாம் என்னால் நான் தூக்கி எரிஞ்சிருவேன், அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டேன் அப்படின்னு இருந்தா அது பக்தி. புரியா? அந்நிய அபிலாசிதா சூன்யம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பகவான். அனாவசியமான அந்த அபிலாசைகள் எல்லாம் பூஜ்ஜியமாயிடணும், சூன்யமாயிடணும். புரியுதா? பாவம் ஜனானாம் புண்ணிய கர்மனாம். அவனுக்கு மோகம் தீர்ந்து போகும். பக்தி செயல் ஈடுபடுறவனுக்கு மோகம் தீர்ந்து போகும். இத 3வது அத்தியாயத்திலையும் சொல்லுவார். 3வது அத்தியாயத்துல இதுக்கு முன்னாடியே பேசி இருக்கிறார். எவன் ஒருத்தர் தன்னுடைய செயல்கள்ல தனக்கு விதிக்கப்பட்ட கர்மாவில் இத 3வது அத்தியாயத்திலையும் சொல்லியிருப்பார். இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு கிருஷ்ணர். அர்ஜுனா, யார் ஒருத்தன் புலன்களை மனதால் கட்டுப்படுத்தி எத்தகைய பற்றும் இல்லாமல் கர்மேந்திரியங்களால் கர்ம யோகத்தை தொடங்குகின்றானோ அவன் உயர்ந்தவன்கிறார். அது 3வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிற ஸ்லோகம், 7வது ஸ்லோகம். இதுக்கு முன்னாடியே அவனுக்கு விளக்கம் கொடுத்துட்டார். கர்மேந்திரியங்களால நம்ம, அதாவது எந்த ஒரு செயலாலையும் ஏற்படக்கூடிய விளைவுகள் இருக்கு இல்லையா, அந்த விளைவுகள் எல்லாத்துக்கும் என்னுடைய செயலால ஏற்பட்ட விளைவு தான் அப்படிங்கிறத அவன் அதுக்கு உரிமை கொண்டாடாம எந்த செயலை செஞ்சாலும் கர்ம இந்திரியம் அப்படின்னாலே புலன்களால் செய்யக்கூடிய செயல்கள். நமக்கு பசிக்குது, உணவை சாப்பிட்றத தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த உணவுக்காக பிரயத்தனப்பட்டு உழைச்சிருப்போம்ல, அதுக்கப்புறம் அந்த உணவை சமைச்சிருப்போம்ல. சாதாரணமாக உடனே பசினா உடனே உணவு வந்துடுதா? அந்த உணவு கிடைக்கிறதுக்கு என்ன பாடுபடணும்? முதல்ல விளைவிக்கணும் அல்லது விளைவிக்கிறவன்ட்ட பொருள் கொடுத்து வாங்கணும்.
அப்போ விளைய வைக்கிறதுக்கு பாடுபடணும். அப்படி இல்லைன்னா விளைய வச்சவனுக்கு பொருள் கொடுக்க பாடுபடணும். அப்படிதானே? அந்த பொருள் கொடுக்க பாடுபடுறதுக்கு கணிசமா உன்னுடைய உடலாலையும் மனதாலையும் உழைக்கணும். அதுக்கு அந்த உழைப்புக்கு ஏற்ற காலத்தையும் செலவழிக்கணும். வாழ்நாள் செலவாகுது இல்ல. காலைல 4 மணிக்கு 7 மணிக்கு வேலைக்கு போறோம்னா 12 மணி வரைக்கும்னா அப்போ காலமும் சேர்ந்து தானே செலவாகுது. உன் உடல் உழைப்பு, எண்ணம், காலம், இந்த 3ஐயும் செலவழிச்சுட்டா அந்த விளைவிக்கிற பொருளை வாங்கணும். இல்லாட்டி விளைய வைக்கிறதுக்கும் பாடுபடணும். நீ காட்டில் நீ சொந்தமாகவே விளைய வச்சாலும் சும்மா ஒன்றும் விளைஞ்சிடாது. போய் சுத்தம் பண்ணணும், தண்ணி பாய்ச்சணும், களை எடுக்கணும், பூச்சி போட்டு அரிக்காமல் பாதுகாக்கணும், மாடு கன்று திங்காமல் பார்க்கணும். அதுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணணும்ல. சும்மாவா கிடைச்சிரும்? பழமும் காயும் கனியும் தானியமும் எல்லாமே பாடுபடுறது தான். அல்லது அந்த மாதிரி விளைய வச்ச வேண்டிய வாங்கணும். ரெண்டுக்குமே பாடுபடணும். அப்போ இதெல்லாம் கர்ம, அதாவது கர்மம்ங்கிறது செயல், இந்திரியம்ங்கிறது புலன்கள், சென்சஸ். நம்ம ஒவ்வொரு புலனுக்கும் பின்னால முன்னால செயல் இருக்கு. இந்த செயலை அர்ப்பணிப்பு உணர்வோட இத என்னுடைய உரிமைக்காக, என்னுடைய புலன்களுக்காக நான் இந்த பாடுபடுறேன் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இந்த செயலும் இந்த விளைவும் எனக்கு மட்டும் இல்ல, இது என்னுடைய கடமை, இதன் பரிசாக இது எனக்கு உதவி செய்யுது. நான் உழைச்சதை நான் தான் சாப்பிட்றேன். ஆனா என்னைய உழைக்க வைக்கிறதும் என்னைய இந்திரியங்களை அனுபவிக்க வைக்கிறதும் என் இறைவன் தான். அவன் அருள் இல்லாம நான் உழைக்கவோ இந்த இந்திரியங்களை அனுபவிக்கவோ முடியாது. அவன் அனுமதிக்கலைன்னா நான் உழைச்சது எனக்கு ஒட்டாது, சாப்பிடவே முடியாது. பசியை மட்டும் சொல்லல, ஐம்புலன்களால் அனுபவிக்கக்கூடிய எல்லாத்தையும் தான் சொல்றேன். இப்ப நான் வாயால பேசுறேன், நீங்க காதால கேட்குறீங்க. வாயால பேசுறது காதால கேட்கறது புறச்செயல்கள். உள்ளுக்குள்ள நீங்க கேட்டதை வச்சு நீங்க உங்க கூட பேசிக்கிட்டு இருப்பீங்க. இந்த சொல்ற காரியத்தை, சொல்ற வார்த்தையும் பொருளையும் உட்பொருளையும் நினைச்சு பார்த்து, கிருஷ்ணரை நினைச்சு பார்த்து, உன்னோட இயல்புப்படி, உன்னுடைய குணத்துப்படி, உன்னுடைய ருசிப்படி, உன்னுடைய ஞானத்தின்படி, உன் உள்ள இருக்கக்கூடிய மனசாட்சி, பகவானுடைய எண்ணத்தின்படி, இதுவரைக்கும் நீ கடந்து வந்த அனுபவத்தின்படி, இது எல்லாத்தையும் அளவுகோலா வச்சுக்கிட்டு இப்ப சொல்ற காதுல கேட்ட விஷயத்துக்கு நீங்க தீனி போடலாம் அல்லது தீனி ஆகலாம். அந்த செயல் உள்ளுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி அந்த கர்மா இந்திரியங்கள் வேலை செய்யறத அர்ப்பணிப்பு உணர்வோட, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பகவான் தான். பகவானால தான் இந்த மாதிரியான ஒரு இடத்துல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு உழைப்பதோ என் நேரத்தை விரயமாக்கவோ இல்லை, என் உழைப்பு விரயமாகல, என்னோட உழைப்பு நேரத்தையும் நான் செலவழிக்கிறதுல எனக்கு கிடைக்கிறது எதையுமே நான் விரயமாக்கல, எல்லாத்தையும் என் பெருமானோட ரசிச்சு அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். ஆனா என்னையும் சேர்த்து அனுபவிக்கிறவர் பரமாத்மா தான். என்னையும் சேர்த்து அனுபவிக்கிறவர். அவர் துஷ்டர்களை அனுபவிக்க மாட்டார். நான் எனதுன்னு போட்டி போடுறவன, புலன் இன்பங்கள்ல முக்கிக்கிட்டு இருக்கிற, காமேந்திரியங்கள்ல தன்னை பறி கொடுத்த, புலன்களுக்கு தொண்டனா இருக்க இழிவற்றவன அவர் அனுபவிக்க மாட்டார். அவர் தூய பக்தர்களை அனுபவிப்பார், சந்தோஷமா அனுபவிப்பார். அப்போ போக்தாராம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம். யஜ்ஞத்துக்கும் தபசுக்கும் சர்வலோகத்துக்கும் மகேஸ்வரனாய் இருக்கிறவரு அனுபவிப்பார். யார? இந்த தபஸை செய்கிறவனையும், தபஸ்ல இருந்து பலனை வாங்குறவனையும், அந்த பலனை பகவானுக்கே அர்ப்பணிக்கிறவனையும் அனுபவிக்கிறவர் பகவான். அவர் தான் சர்வலோக மகேஸ்வரன். யஜ்ஞ தபசாம், யஜ்ஞத்தையும் தபஸையும் தான் தபஸ்வியும். தபஸை அனுபவிக்கும் போது, நீ செய்யற தபத்தை அனுபவிக்கும் போது உன்னையும் சேர்த்து தான் அனுபவிக்கிறாரு. அதனாலதான் உனக்கு திருப்தி கிடைக்குது. ஆனா இத நான் தான் அனுபவிக்கிறேன்னு நினைச்சா பகவான்கிட்ட இருந்து விலகி விழுந்துருவோம். அப்போ செயலோட விளைவுகளுக்கு நீ பாவமோ புண்ணியமோ ரெண்டுக்குமே நீதான் பொறுப்பு. உனக்கு மேலும் மோகம்தான் வருமே, உரிமை உணர்வுல மோகம் வரும். அந்த மோகத்தினால காமம் வரும், காமத்தினால உரிமை உணர்வு, கோபம் வரும். புரியுதா? அந்த கோபம் வந்துச்சுன்னா கோபத்துக்கு பின்னால இவ்வளவு விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம். வெளிப்படையா நம்ம நினைச்சுக்கிறோம்,
அவங்க கோவப்படுறதுக்கு, நான் எதுக்கு கோவப்பட்டேன் தெரியுமா உன் மேல, நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1.5 முழத்துக்கு காரணம் சொல்லலாம். அதே மாதிரி நீயும் சொல்லலாம், நான் எதுக்கு உன் மேல கோவப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு நீயும் நீட்டலாம். பொய். அந்த கோபத்துக்கு பின்னால இருக்கிறது உன்னுடைய காமம். அந்த காமத்து மேல உனக்கு இருக்கக்கூடிய இந்திரிய மோகத்தினால வர்ற பிரச்சனை. அது மன இந்திரியங்களோ. அதான் மற்றை நம் காமங்கள் மாற்றிலோர் எம்பாவாயின்னு ஆண்டாள் பாடிட்டான். எல்லா விதமான காமத்தையும் எல்லாத்தையுமே உண்மையில ஆசைப்படுற மாதிரி எனக்கு அந்த ஆசையெல்லாம், ஆசை என்னுடைய இயற்கை, அது எல்லாத்தையும் உண்மையில ஆசைப்படுற மாதிரி வச்சிரு அப்படின்ட்டா. அதைத்தான் அத்தியாயத்துல கிருஷ்ணர் விலாவரியா விளக்கமா சொல்றாரு. அம்மா அழகா தாலாட்டு பாடுற மாதிரி மனசுல தங்குற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.